அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் கேள்வியில் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் மேன்மேட் ஆப்ஜெக்ட் வென் க்ளோசஸ்ட் டு த சன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்வரும் எந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட பொருள் சூரியனுக்கு மிக அருகில் சென்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பார்க்கர் சோலார் ப்ரோப் கிட்டத்தட்ட 38 லட்சம் கிலோமீட்டர் சூரியனுக்கு நெருக்கமாக போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கிலோமீட்டர் அதிகமாக இருந்தாலுமே மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் இவ்வளவு நெருக்கமாக போனது இதுதான் முதல் முறையாக இருக்கு. சரிங்களா? ஸோ பார்க்கர் சோலார் ப்ரோப். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாஸ் ஆவரேஜ் ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் ஸ்பென்ஸ் ஆன் அ பெர் கேபிட்டா பேசிஸ் இன்க்ரீஸ்ட் பை ஹவு மெனி பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவில் சராசரி குடும்ப நுகர்வு தனிநபர் செலவினம் எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தால் ஒரு புள்ளி விவரம் வெளியிடப்பட்டிருக்கு. வருஷம் சமீப ஆண்டுகளில் வருஷம் வெளியிட்டுட்டே தான் இருக்காங்க. ஸோ அதன்படி பார்க்குறப்ப ரூரல் பீப்புள், அர்பன் பீப்புள் எவ்வளோ மாதம் அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத கணக்கிடுறாங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா அந்த கன்சம்ஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு 3.5%. கன்சம்ஷன் ஆக்சுவலி இன்க்ரீஸ் ஆனாதான் நமக்கு மார்க்கெட்டில் வந்து டிமாண்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். ஸோ தட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதும் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ ஒன்று டாட்ஸ் கனெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ 3.5% அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது India's enrollment rate increased by 22% due to smart classroom initiative under which scheme அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த திட்டத்தின் கீழ் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் முயற்சியின் காரணமாக இந்தியாவின் சேர்க்கை விகிதம் 22% அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இனிஷியேட்டிவ் எதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷனுக்கு கீழே தான் வந்துச்சு. இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய மாநிலங்களில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் அப்படிங்கிறது நிறைய சிட்டிஸ்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால என்ரோல்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதாக இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூரு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் தான் நம்ம இந்த கொஸ்டினை பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தோம்னா நமக்கு the highest number of smart classroom projects are in operation in which state அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்று ரிலேட்டான கேள்விகள் தான். எந்த மாநிலத்தில் அதிக எண்ணிக்கையிலான ஸ்மார்ட் வகுப்பறை திட்டங்கள் செயல்பாட்டில் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கர்நாடக மாநிலத்தில் அதிகமாக கிட்டத்தட்ட 80 ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்கு. தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா 23 ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. தமிழ்நாடு இந்தியா அளவில் பார்க்குறோம்னா 3வது இடத்துல வந்து தமிழ்நாடு இருக்கு. கர்நாடகா, ராஜஸ்தான், தமிழ்நாடு, நியூ டெல்லி டாப் 4 ஸ்டேட்ஸ். சரிங்களா? கடைசியா பார்த்தோம்னா நமக்கு which of the following will be affected by கென் பெத்வா ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றில் எது கென் பெத்வா திட்டத்தால் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கென் பெத்வா திட்டத்தால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு டைகர் ரிசர்வ் எது அப்படின்னு பார்த்தோம்னா பென்னா டைகர் ரிசர்வ் தான். கிட்டத்தட்ட இந்த டேம்னால நிறைய டைகர் ரிசர்வோட நிறைய பகுதி வந்து சப்மர்ஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.